ஹாய்! இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பலா மரத்தில பாருங்க, தரையில எவ்வளோ காய் பிஞ்சு விட்டு கிடக்குன்னு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்க இந்த காய் கூட இந்த மரத்தில வெட்டுனது. அடுத்தது பாருங்க வெட்டுனதுக்கப்புறம் பிஞ்சு பாருங்க. இதெல்லாம் கீழ இருந்தே வெட்டிடலாம் பாருங்க. யார் வேணாலும் வெட்டலாம். அந்த அளவுக்கு தரையில காயெல்லாம் எப்படி படுத்து கிடக்குன்னு பாருங்க. ஒண்ணொண்ணும் நல்ல காய், நல்ல சின்ன சின்ன காயா நெறைய காய் விட்டுருக்கு. ஒரே கம்புல நெறைய காய் விட்டுருக்கு பாருங்க. எவ்வளோ காய் பாருங்க. இந்த வேர சுத்தி வரவும் கிடக்குது பார்த்தீங்கன்னா. பார்த்தீங்கன்னா, இந்த சருவுக்குலலாம் பாருங்க கிடக்கு. இதில பார்த்தீங்கன்னா, நெறைய காய் கிடக்கிறதுனால, பாதி காய நம்ம கழிச்சு விடணும். கழிச்சு ஒவ்வொரு காம்புக்கும் 1 காய் இல்ல 2 காய் விட்டா நல்லா பெருக்கும் காயி. இத்தன காய்க்கிறதுனா நம்ம மரத்தில ஏறி வெட்ட வேண்டிய அவசியமே இல்ல பார்த்தீங்கன்னா. எல்லாமே தரையிலேயே தான் கிடக்குது இந்த மரத்தில. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. பாருங்க காய் நம்ம மேலே பார்த்தீங்கன்னா பெரிய காய் கிடக்கு. அது வெட்டுனதுக்கப்புறம் கீழே அவ்வளோ காய், சின்ன காய் அந்த மரத்து தூர்லேயே அவ்வளோ இதுட்டே கிடக்குது. இப்படி தரையில் கிடக்கிறதுனால காய் பார்த்தீங்கன்னா மண்ணில் இருக்கிறதுனாலையும் மழை பெஞ்சுன்னா கீழே அந்த அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா காயை அள்ளிக்கிறோம். அதனால் நம்ம இதை கவனமாக பார்த்து கீழே அந்த காய்க்கு கீழே ஏதோ கட்டையோ ஏதாச்சும் ஒன்று கீழே எடுத்து வச்சு அது மேலே தூக்கி வைக்கணும். இல்லாட்டி அழிகிற அந்த காயெல்லாம்.